மற்றும் ஒரு அண்மை செய்தி, ஈரோட்டில் போலி ஜிஎஸ்டி எண்களை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக தாவேக நிர்வாகி அருண் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் பல வியாபாரிகளிடம் போலி ஜிஎஸ்டி எண்கள் மூலம் ஒரு கும்பல் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மோசடிக்கு மூளையாக தாவேக வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் அருண் செயல்பட்டதாக பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தாவேக நிர்வாகி மற்றும் மோசடி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர் குடும்பத்துடன் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஈரோடு மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றவர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோட்டில் போலி ஜிஎஸ்டி எண்களை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக தாவேக நிர்வாகி அருண் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பல வியாபாரிகளிடம் போலி ஜிஎஸ்டி எண்கள் மூலம் ஒரு கும்பல் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மோசடிக்கு மூளையாக தாவேக வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் அருண் செயல்பட்டதாக பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார். தாவேக நிர்வாகி மற்றும் மோசடி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர் குடும்பத்துடன் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றவர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். மற்றும் ஒரு அண்மை செய்தி, ஈரோட்டில் போலி ஜிஎஸ்டி எண்களை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக தாவேக நிர்வாகி அருண் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் பல வியாபாரிகளிடம் போலி ஜிஎஸ்டி எண்கள் மூலம் ஒரு கும்பல் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மோசடிக்கு மூளையாக தாவேக வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் அருண் செயல்பட்டதாக பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தாவேக நிர்வாகி மற்றும் மோசடி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர் குடும்பத்துடன் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஈரோடு மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றவர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோட்டில் போலி ஜிஎஸ்டி எண்களை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக தாவேக நிர்வாகி அருண் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பல வியாபாரிகளிடம் போலி ஜிஎஸ்டி எண்கள் மூலம் ஒரு கும்பல் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மோசடிக்கு மூளையாக தாவேக வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் அருண் செயல்பட்டதாக பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார். தாவேக நிர்வாகி மற்றும் மோசடி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர் குடும்பத்துடன் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றவர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர்.